வைத்தியர் ஜென்சனின் குதிரை வண்டியில் அமர்ந்திருந்தான் ஓரன். வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தார் ஜென்சன். வண்டி முன்னோக்கி செல்லும் வேகத்திற்கேற்ப ஓரனின் எண்ணங்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தன. சரியாக 7 நாட்களுக்கு முன்னர் தான் இருந்த அறையில் இதே ஜென்சன் தனக்கு எந்த நினைவும் இல்லை என்று கூறியதும் அதை கேட்டு தான் உட்பட அங்கிருந்த மற்ற இருவரும் அதிர்ச்சி அடைந்ததும் அவன் நினைவுக்கு வந்தது. வைத்தியரின் எச்சரிக்கையால் தன்னால் அவர் கூறிய எதையும் மறுக்க முடியாமல் போனமையால் அதையே காரணமாக கொண்டு அங்கிருந்த இருவரிடமும் தன்னுடைய காயங்கள் குணமானதும் அவருடைய இருப்பிடத்துக்கு தன்னை அழைத்துச் சென்று தன்னுடைய நினைவுகள் மீண்டும் பெறுவதற்கு தேவையான வைத்தியத்தை மேற்கொள்வதாக கூறி அவரோடு அழைத்து செல்வதை நினைத்து பார்த்தவன் தன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்று பெருமூச்சு அடைந்தான். என்ன ஓரன், எதுவும் பேசாமல் வருகிறாய்? அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை? ஓரனின் நீண்ட நேர சிந்தனையை கவனித்தவராக வைத்தியர் கேட்டார். ஆச்சரியமாக இருக்கிறது வைத்தியரே. என் பெயர், ஊர் எல்லாவற்றையும் நான் மறந்து விட்டதாக கூறிய நீங்கள் இப்போது என்னை பெயர் சொல்லி அழைக்கிறீர்களே என்று கேலி குரலில் வினவினான் ஓரன். அவனது பதிலை கேட்டு சிரித்த வைத்தியர், உனது பெயரை நீ மறந்து போயிருப்பது இந்த ஊருக்கு மட்டும்தான், எனக்கல்லவே. அது சரி, உன்னிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். இந்த வளையத்தை யார் உனக்கு கொடுத்தது? நீ யார்? எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். என்னை பற்றி தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் வைத்தியரே? அந்த கைவளையத்தை தந்து விட்டீர்கள் என்றால் நான் என் வழியை பார்த்து போய்கொண்டிருப்பேன். நீ நினைப்பது போல் இது அத்தனை சுலபமானது அல்ல ஓரன். நீ எங்கு சென்றாலும் ஒல்சனும் அவனுடைய தந்தை ஹென்ரியும் உன்னை கண்டுபிடிக்காமல் விட மாட்டார்கள். இப்போது கூட உன்னை போக விட்டு விட்டார்கள் என்று நினைக்காதே. நீயும் நானும் போகுமிடமெல்லாம் நம்மை கண்காணிக்க அவர்கள் ஆட்களை நியமித்திருப்பார்கள். அவர்கள் யார்? அவர்களுக்கு என் மீது ஏன் இந்த அக்கறை? அந்த ஒல்சன் என்பவன் என்னை காயப்படுத்தியாக கூறிக்கொண்டிருக்கிறானே, இது எப்படி நடந்தது? சரியாக கையில் வாளை கூட பிடிக்க தெரியாத சிறு பயல் அவன். அவனாவது உன்னை காயப்படுத்துவதாவது? கவனமாக கேள்வோரன். நீ இருப்பது ரெட்னோ ராஜ்யத்தில் எல்லை கிராமங்களில் ஒன்றில்தான். இக்கிராமத்தின் தலைவர் தான் ஹென்றி. அவருடைய மகனான ஒல்சனை தனக்கு பின் தலைவராக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. ஆனால் அதற்கு சிறிதும் தகுதியற்றவன் அவன். வாளெடுத்து போர் புரிய தெரியாதவன். தன் தந்தையின் கட்டாயத்தின் பேரில் கிராமத்தின் நதிக்கரையோரத்தில் தன்னுடைய சிலரை இணைத்து கொண்டு பயிற்சி என்ற பெயரில் வாளை மேலும் கீழும் ஆட்டிக்கொண்டிருப்பான். அன்றைக்கும் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தான் என்றும், திடீரென நீ எங்கிருந்தோ வந்து அவனது வாளின் நுனியில் விழுந்து விட்டாய் என்றும் அருகிலிருந்து கண்டவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என்று கூறிய ஜென்சன், நீ அப்படி திடீரென எங்கிருந்து வந்தாய்? ஆகாயத்திலிருந்து பறந்து வந்தாயா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். அவருடைய அந்த கேள்வியை கேட்டு ஆச்சரியமாய்ந்தது ஓரனுக்கு. தன்னுடைய கைவளையத்தை வைத்து தன்னை மிரட்டும் வைத்தியருக்கு அவ்வளையத்தின் சக்தி குறித்து எதுவும் தெரியவில்லை என்பதும் புரிந்தது. இது தெரியாமலேயே அந்த வளையத்தின் முக்கியத்துவத்தை அவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்பது அவனுக்கு புரியாத விஷயமா இருந்தது. என்ன, நான் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் மீண்டும் அமைதியாகிவிட்டாய்? என்னை தாங்கள் கேள்வி கேட்பது இருக்கட்டும் வைத்தியரே, முதலில் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு எந்த நினைவுகளுமே இல்லை என்று எதற்காக பொய்யுரைத்தீர்கள்? இப்போது என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? நீ கேட்பது நியாயமான கேள்விதான். உண்மையில் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைதான். இருந்தாலும் இனி வருங்காலத்தில் நீயும் நானும் ஒன்றாக வேலை பார்க்க வேண்டியவர்கள் என்பதால் இதற்கு பதில் சொல்கிறேன் என்று வைத்தியர் கூறியதும் அதிர்ச்சிவிட்ட ஓரன் அவரிடத்தில் ஏதோ கூற முனைந்தான். பொறு, மேற்கொண்டு நீ எதுவும் கூறும் முன்னர் என்னை பேசவிடு. உன்னுடைய இந்த கைவளையம் எத்தகையது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீ மயக்கத்தில் இருந்த அந்த 10 தினங்களில் நினைவிட்டிருந்த அந்த நிலையிலும் கூட இதனை கெட்டியாக பிடித்திருந்தாய். அதுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதை வைத்துத்தான் இது உனக்கு மிகவும் முக்கியமானதென தெரிந்து கொண்டேன். கடந்த பல வருடங்களாக எனக்குள் ஒரு தேடல் இருக்கிறது. அதனை பூர்த்தி செய்யவல்ல ஒருவனை பல நாட்களாக அல்ல பல வருடங்களாக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு தகுதியானவனாக நீ தென்பட்டாய். அதனால் தான் உனக்கு மிகவும் முக்கியத்துவம் பெற்ற அந்த கைவளத்தை கைப்பற்றி உன்னை என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தேன் என்று கூறி நிறுத்தினார். வைத்தியர் தான் கூற வந்ததை கூறி முடித்ததும் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. அங்கே ஓரனின் நெஞ்சத்தில் பல எண்ணங்கள் அலைமோதின. குதிரை வண்டி வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஊரின் எல்லையை கடந்து காட்டு பகுதி ஒன்றில் அது நுழைவதை அப்போதுதான் உணர்ந்தான் ஓரன். தான் இருக்குமிடம் போவதாக கூறிவிட்டு, இவர் என்ன காட்டுக்குள் போகிறாரே, இவர் இங்கா தங்கி இருக்கிறார்? அவர் அவ்வாறு எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போதே காட்டுக்குள் நுழைந்து விட்ட ஜென்சனின் வண்டி ஒரு குகையின் வாசலை அடைந்தது. வண்டியை விட்டு இறங்கிய ஜென்சன் குகையின் வாசலை நெருங்கி தனது கைகளை உயர்த்தி ஏதோ உச்சரித்ததும் அது நேரம் வரை குகை வாசலை அடைத்திருந்த பெரும் பாறை விலகி வழிவிட்டது. அவ்வாசலின் வழியாக அவர் உள்நுழைந்ததும் ஓரன் அமர்ந்திருந்த குதிரை வண்டியும் தானாகவே குகைக்குள் சென்றது. குகையின் வாசல் மீண்டும் மூடிக்கொண்டது. இது நேரம் வரை தான் சாதாரண வைத்தியர் என்று நினைத்திருந்த ஜென்சன்
இப்படி திடீரென மாய வித்தைகள் பல காட்டும் மாயாவியாக மாறிவிட்டதைக் கண்டு ஓரன் ஆச்சரியப்பட்டான். இன்னும் எவற்றையெல்லாம் தான் காண நேர போகிறதோ என நினைத்தவாறே வண்டியை விட்டு ஓரன் இறங்கியதும் அக்குதிரை வண்டியையும் அங்கிருந்து மறைய செய்த ஜென்சன், என்ன தம்பி, இதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு அதிர்ச்சியா இருக்கிறதா என்று கேட்டார். அவருடைய கேள்விக்கு அவன் பதிலளிக்க முனைந்த போது குகையின் உட்புறம் இருந்து யாரோ இருமும் ஓசை கேட்டது. யாரோ நடந்து வரும் காலடி ஓசையும் கேட்டது. வர வர உரத்து கேட்ட அக்காலடி ஓசை அவர்கள் நின்றிருந்த போது நெருங்கிய போது குகையின் உட்புறம் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அவ்வுருவத்தை கண்டதும் பெருந்திகைப்புள்ளானான் ஓரன். அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. சட்டென்று திரும்பி வைத்தியரை பார்த்தான். அவன் கூட வந்திருந்த வைத்தியரை காணவில்லை.